ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரியல்மி 14T இப்படி ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மில இருந்து மந்த்லி ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரியல்மி 14 பார்த்திருப்பீங்க, 14 ப்ரோ பார்த்திருப்பீங்க, 14X பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ரியல்மி P3 அல்ட்ரா, P3 ப்ரோ, P3X இந்த மாதிரி நிறைய ஃபோன் வந்து அப்கமிங்ஸ்ல ஒரு 4 மாசத்துல ஒரு 7-8 ஃபோன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்ன ஃபோன் பாக்குறோம்னா ரியல்மி 14T 5G. இந்த ஃபோனோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாய்க்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹை ரேஞ்ச் வந்து 20,000 வரைக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்ல வந்து அப்படி என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்ன டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேண்டாமா, அப்படி என்னென்ன ப்ராசஸர்லாம் இந்த ஃபோன்ல இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரியல்மி 14T 5G. ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் குவாலிட்டிலேருந்து பார்த்தலாம். பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு 7.8 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தா 196 கிராம் கொடுத்துருக்காங்க. வெயிட் ஓரளவுக்கு 200 கிராம் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. இந்த 200 கிராம் கிட்ட ஏன் வந்துச்சுன்னா 6000 மில்லி ஆம்பியர் வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு 200 கிராம் கிட்ட வந்து இருக்கு. உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரண்ட் சைடு வந்து பேக் சைடு உங்களுக்கு பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல போனை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரியல்மி யூஐல அன்வான்ட் ஆப், ப்ளூடூத் ஆப்ஷன் நிறைய இருக்கும். அது தேவையில்லாத அப்ளிகேஷன் நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். ஆனால் அன்வான்ட் ஆப்ஸ் வந்து நிறையவே இந்த போன்ல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP66, 68, 69 இந்த 2025 எல்லாருமே வந்து ஐபி ரேட்டிங்கை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்டரி மில்லி ஆம்பியரையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க. அதே மாதிரி ரியல்மி 14Tலையும் உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு நல்லாவே வந்து ஐபி ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, பேட்டரியும் நல்லா அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த போனை பொறுத்த வரைக்கும் நீங்க தண்ணிக்குள்ள போட்டாலும் எந்த டேமேஜ் ஆகாது. IP69 வரைக்கும் இருக்கு. ஆனால் தண்ணிக்குள்ள போட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆனா கம்பெனி வந்து வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. அது எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி இந்த போன்லயும் அப்படிதான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமுலேட் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல வந்து எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணாம அமுலேட் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. 2100 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கு. டைரக்ட் சன்லைட்ல கூட நீங்க வந்து போன் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுல எந்த குறையுமே அவங்க பண்ணவே இல்லை. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைஸ்ன்னு பார்த்தா 6.67 இன்ச்சஸ் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹெச்டி பிளஸ் கொடுக்காம ஃபுல் ஹெச்டி பிளஸ் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான் அந்த போனை பொறுத்த வரைக்கும். டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு HDR சப்போர்ட் ஆகாது. அது ஒரு டவுன் கிரேடு. உங்களுக்கு யூடியூப்பும் சரி, நெட்ஃபிளிக்ஸும் சரி, HDR சப்போர்ட் வந்து இந்த போன்ல வந்து இல்ல. 1080 x 2400 பிக்சல்ஸ் வந்து ரெசல்யூஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. பிபி டென்சிட்டி கூட உங்களுக்கு 386 நல்லா அதிகமாக தான் கொடுத்து வச்சிருக்காங்க. பிபி டென்சிட்டி கூட உங்களுக்கு வந்து இந்த போன் அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே உங்களுக்கு Android 15 வந்து கிடைச்சிருது. 2025 வர எல்லா போன்லையும் அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து Android 15 தான். ரியல்மி UI 6.0 அவங்களோட லேட்டஸ்ட் UI தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டைமென்சிட்டி 63006nm கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து நிறைய போன்ல வந்து நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு 10,000 செக்மெண்ட்லேயே இந்த ப்ராசஸர் நிறைய கம்பெனிக்காரங்க கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு நிறைய கம்பெனில இந்த ப்ராசஸர் வந்து நம்ம பார்த்துட்டோம், நிறைய போன்ல பார்த்துட்டோம். அதே தான் இந்த போன்லயும் இருக்கு. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோ கோர் கொடுத்துருக்காங்க. ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாலி G57 MC2 கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியன்ட், 8/128, 8/256. ஸ்டோரேஜுக்காண்டி வந்து UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 2.2 தான் கொடுப்பாங்க. ஒரு 20,000 மேலே போகும்போது UFS வந்து 3.1 எதிர்பார்க்கலாம். 2.2 வந்து டவுன் கிரேடா தெரியல. இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவுதான் கொடுப்பாங்க. உங்களுக்கு LPDDR 4x RAM கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காண்டி. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா இருக்கும். டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து மேல ஒன்று இருக்கும். போனுக்கு டாப்ல வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. டபுள் சைடுமே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே லவுடா இருக்கு வீடியோ பார்க்கும்போது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3.5 mm ஜாக் வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியாது. Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.3 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் சப்போர்ட் கிடையாது. USB வந்து டைப் C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. எல்லா போன்லையும் கொடுக்குற மாதிரி 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், நீங்க வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த போனை பொறுத்த வரைக்கும் பேட்டரி தான் ஹைலைட். 6000 மில்லி ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுக்கு அடாப்டர் வந்து ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாக் கலர் கேஸ் கொடுத்துறாங்க. முன்னெல்லாம் வந்து ஒரு சிலிகான் கேஸ் கொடுப்பாங்க, அது எல்லோ கலர்ல மாறிடும். அந்த மாதிரி வந்து கலர் வந்து மாறிடும். அதனால இப்ப எல்லாருமே வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு பிளாக் கலர்ல ஒரு கேஸே கொடுக்காங்க. இவங்களும் ஒரு பிளாக் கலர்ல ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஏஐ ஃபீச்சர் இந்த போன்ல இருக்கு. ஏஐ வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ்ல எல்லா போன்ல இருக்க மாதிரி சின்ன சின்ன ஏஐ ஃபீச்சரும் இந்த போன்ல இருக்கு. மொத்தம் அந்த கலரை பொறுத்த வரைக்கும் 3 கலர். நான் பேக் சைடு இமேஜ் போடுவேன், நீங்க பாருங்க. மொத்தம் கிரீன் கலரு, பிளாக் கலரு, பர்பிள் கலரு. எனக்கு அந்த கிரீன் கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் வாங்குற மாதிரினா கண்டிப்பா கிரீன் வாங்க. பிளாக் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. லேடிஸ் வந்து பர்பிள் வாங்குவாங்க. அதனால வந்து 3 கலரும் இருக்கு. 3 கலருமே வந்து நல்லாவே சூப்பராகவே இருக்கு. டிசைன் வைஸ்ல வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு ரொம்பவே ஒர்த்தா தெரியுது. கடைசியா நம்ம கேமரா பார்த்தலாம். கேமரான்னு பார்க்கும்போது மொத்தம் 3 கேமரா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் 2 கேமரா தான். அதுல ஒரு கேமரா மட்டும் தான் மெயின் கேமரா. 50 மெகா பிக்சல்
செகண்டரி கேமரா வந்து 2 மெகா பிக்சல் டெப்த், அது வந்து சும்மா பேருக்குன்னு இருக்கும். அதனால வந்து மெயின் கேமரா மட்டும் தான் ஒரே ஒரு கேமரா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஒரே ஒரு கேமரா தான் வந்து மெயின் கேமரா. செகண்டரி கேமரா அந்த 2 மெகா பிக்சர்லாம் வந்து கன்சல்ட் பண்ணாதீங்க சரிங்களா. தேர்ட் கேமரா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், அது எல்இடி ஃபிளாஷ், அது கேமரா கிடையாது. உங்களுக்கு பிரைமரி கேமரா 50 கொடுத்துருக்காங்க, எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் உண்டு, ஹெச்டிஆர்ல நீங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், பேனரோமா சப்போர்ட் உண்டு, உங்களுக்கு 1080 16 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் கேமரால. இது செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, அதை நீ 1080 13 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த போனை பொறுத்த வரைக்கும் 2K 4K வீடியோ எடுக்க முடியாது. 1080லாம் நீங்க வந்து வீடியோ ஷூட் பண்ற மாதிரி இருக்கும், ஓரளவுக்கு நார்மல் ஃபுட்டேஜா தான் இருக்கும். இது போட்டோகிராஃபின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டே லைட்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஓரளவுக்கு வந்து டீசெண்டா இருக்கு. கேமரா ரொம்ப அல்டிமேட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு 18,000 செக்மெண்ட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது கரெக்டா பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஐபி ரேட்டிங் வந்து மெயின், அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் அமுலேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பிரைட்டஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்லி ஹைலைட் பண்ணிருக்காங்க. 6000 மில்லி ஆம்பியர் கொடுத்துருக்கான்னு சொல்லி ஹைலைட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து அப்டேட் வந்து எத்தனை வருஷம் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லல. கொடுக்குற மாதிரி கண்டிப்பா 2 வருஷம் தான் கொடுப்பாங்க இந்த போனுக்கு. 2 இயர்ஸ் அப்டேட் கண்டிப்பா வரும். ஆண்ட்ராய்டு 15 இருக்கிறதுனால ஆண்ட்ராய்டு 16 17 ஒரு 2 வருஷம் கண்டிப்பா அப்டேட் வந்து வரும். போனோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளிப்கார்ட்ல தான் அந்த போனை லான்ச் பண்ணிருக்காங்க. ரியல்மி 14T 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஐ வேரியன்ட் வந்து 8256 வந்து உங்களுக்கு 20,000 ரூபாய் கிடைக்குது. உங்களுக்கு கார்டு ஆஃபர் போட்டு நீங்க ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு வந்து HDFC அதுக்கப்புறம் SBI கிரெடிட் கார்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். 18,000 போனை நீங்க 17,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். நீங்க நியர்பை ஸ்டோர்ல போய் வாங்குற மாதிரிச்சா கூட உங்களுக்கு 18,000 ரூபாய் தான் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க கிரெடிட் கார்டுல ஃபுல் ஸ்வைப்ல அல்லாட்டி இஎம்ஐ போட்டு வாங்குற மாதிரினா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. அதனால தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ரியல்மி 14T வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான். இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவுதான். ஒரு கேமிங்க்கு MediaTek Dimensity கொடுத்துருக்காங்க, 5G 6nmல வந்து கொடுத்துருக்காங்க ப்ராசஸரு, அதுக்கப்புறம் ஐபி ரேட்டிங்கு, பேட்டரி, அதுக்கப்புறம் கேமரா ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். 18,000 செக்மெண்ட்டுக்கு ரியல்மில இருந்து இவ்வளவுதான் தர முடியும்ட்டு கரெக்டா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த போனை வாங்குறவங்க கண்டிப்பா கமெண்ட்ல வந்து ஏதாவது டவுன் கிரேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.